கிறிஸ்துமஸ் பண்டிகையன்று அலுவலகங்களுக்கு பணிக்கு செல்ல மாட்டோம் என்றும் அரசு நடவடிக்கை எடுத்தால் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் துரைபாண்டியனுடன் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய 25ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் செயல்படுமா அன்று விடுமுறையா என்ற குழப்ப நிலை எழுந்துள்ளது. இதற்கு பதிலளிக்க மத்திய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் துரைபாண்டியன் நம்மிடம் இருக்காரு. மத்திய அரசு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று என்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க? குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர்? மத்திய அரசு வழக்கமாக ஒரே விஷயத்தில் 2 குரலில் பேசுவது நடைமுறை ஆகிவிட்டது. நம்முடைய கிறிஸ்துமஸுக்கு விடுமுறை என்று நான் பார்க்கவில்லை. அது ஒரு மத நல்லிணக்க நாளாக தான் நான் கருதுகிறேன். கிறிஸ்துமஸ் அன்று கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் வீட்டுக்கு போவதும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கு போவதும் நட்பை பரிமாறிக்கொள்வதும் வழக்கமாக நடைபெறுகிற ஒரு நடைமுறை. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்கள் இரவு முழுவதும் ஜெபம் நடத்திவிட்டு அடுத்த நாள் அலுவலகம் வருவது என்பதும் ஒரு கடினமான வேலை. எனவே மத்திய அரசாங்கம் கிறிஸ்துமஸுக்கு அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கவில்லை. வழக்கமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற உயர்நிலைக்குழு விடுமுறை நாட்களை முடிவு செய்வார்கள். இந்த தடவை விடுமுறை குறித்து உயர்நிலைக்குழு எந்த முடிவும் அறிவிக்கவில்லை, அல்லது மாற்றாக அரசு ஆணையம் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கார் என்று சொன்னால், விளையாட்டுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று சொல்லி அந்தந்த அலுவலகத்துக்கு வர வேண்டும், நல்லாட்சி உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்கள் காந்தி பிறந்த நாள், ராஜீவ்காந்தி நினைவு நாள், இது போன்றவைகளுக்கு நாங்கள் ஏற்கனவே உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடுமுறையில் கை வைத்து ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி மத்திய அரசு நடந்து கொள்ளும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மத்திய அரசு ஊழியர்கள் அரசு ஆணை போட்டாலும் 25ஆம் தேதி அலுவலகத்துக்கு வரமாட்டோம். இதை நாங்கள் எதிர்ப்போம். அன்னைக்கு விடுமுறை நாளாகவே நாங்கள் கருதுவோம். ஒருவேளை மத்திய அரசு ஊழியர்கள் அன்றைய தினம் கட்டாயம் பணிபுரிய வேண்டும், கட்டாயம் பணிபுரியவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? நிச்சயமாக அலுவலகத்துக்கு வரமாட்டோம். ஒருவேளை மத்திய அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார் என்று சொன்னால் அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம்.